பாண்டே, கோலாகல் சீனிவாஸ், சுமன் ஸ்ரீராமன் இவங்கள மாதிரி போன்றவங்கலாம் விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி வந்தாலே ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க பாக்குறது? அவங்க அவங்களுடைய ஆசை அப்படித்தாங்க. 3 பேரும் யாரு? 3 பேரும் 3%காரருங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் கவுத்துவாங்க. அவங்க பாண்டே சொல்றதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. பிராமின் ஜனதா பார்ட்டியுடைய ஆட்கள் அவங்க சொல்றதுல பெரிய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்து இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஞானேஷ்குமார் அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஞானேஷ்குமார் எப்படி நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்கிற நம்பிக்கையில இந்த 3 பேருமே பார்த்தோம். அந்த 3%காரர் கரெக்டா அவர் 1%, இவர் 1%, இவர் 1%, இந்த 3%காரர்கள் ஞானேஷ்குமாரை நம்பி இருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் பண்றாங்க. வாக்காளர் பட்டியலில் இவ்வளவு தெல்லுமுள்ளு பண்ணி எதிர்த்து ஓட்டு போடுறவங்க யாரையுமே ஓட்டு போட விடாம தடுத்துட்டாங்க. நம்ம ஜெயிப்போங்கிறது அவங்களுக்கு தெரியும், பாண்டேக்கு தெரியும். அதை தான் அவர் சொல்றாரு. வாக்காளர் பட்டியலில் நீ இருந்தா தானே ஓட்டு போடுவேன், அப்பதானே நீ தோக்கடிப்ப, உனதான் உன் பேரையே நாங்கள் எடுத்துடுவோம், எப்படி நீ ஜெயிப்பேங்கிறத அவர் கேட்குறாரு. பாண்டே ஒழுங்கா கரெக்டாக தான் சொல்றாரு. அவங்க கரெக்டாக தான் சொல்றாரு. அவங்களுக்கு எல்லாம் முதல்ல தெரியும். 3%காரருக்கு தெரியாத விஷயமா. வாக்காளர் பட்டியலே திமுக பேர் இல்லையா, அப்புறம் நீ எப்படி ஜெயிப்பேங்கிறத அவங்க கேட்குறாங்க.